எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுப்படியும் அகிலமும் சேனலில் மட்டன் கிரேவி, மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் அதில் சில சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் அதே மாதிரி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். இதில் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோடு சேர்த்து மட்டன் மசாலா, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம 4 விசில் வைக்கணுங்க மட்டன் வேகிறதுக்காக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக நீங்கள் கொரியாண்டர் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுத்தது மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் அதே மாதிரி ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சு வந்தோடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. இதில் ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா 2 எடுத்து சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு, அதோட மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். தண்ணி லைட்டாக விட்டு இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டன் கிரேவிலேருந்து எடுத்து இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதோட கடைசியாக பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொரியாண்டர் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு மட்டன் வறுவல், மட்டன் கிரேவி. நன்றி.